இரங்கல் பதிவினை நம்முடன் பகிர்ந்து கொள்வதற்காக திரைப்பட நடிகை ரேகா அழைப்பில் உள்ளார். மேம் வணக்கம் மேம், உங்களுடைய நினைவலைகளை எங்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள். வணக்கம். எனக்கு காலையில் எந்திரிச்ச உடனே நியூஸ் பார்த்த உடனே எனக்கு ரொம்ப ஷாக் ஆயிடுச்சு. ஏன்னா கண்ணில் தண்ணி வரல, அப்படியே அழுது இந்த கண்ணன் சார் ஃபோட்டோகிராஃபி போன போதே ரொம்ப தாங்க முடியாமல் இருந்தது. அடுத்தது பாலச்சந்தர் சார், அடுத்து என்னுடைய குருவான இன்னொரு கலைமன் சார், அதுக்கப்புறம் இவரும் ஏஜ்டு உடம்பு சரியில்லை அப்படின்னு அதெல்லாம் ஒத்துக்க முடியறது இல்லை. ஏன்னா நம்ம அப்படி பார்த்துருக்கோம் அவரை ஆக்டிவாக. அவர் அவ்வளோ ஆக்டிவாக பார்த்துருக்கேன். இப்போ உடம்பு ஹெல்த் போனதுக்கப்புறம் அவரை பார்க்க எனக்கு அவ்வளோக்கு சக்தி கிடையாது. பட் அவருடைய சன் போனதுலேருந்தே அவருக்கு ரொம்ப ஒரு மாதிரி பெரிய ஏக்கம் இருந்துச்சுன்னு நினைக்கிறேன். பட் ஒரு சின்ன ஆக்சிடென்ட் சொல்லணும்னா, இங்கே பாத்தராஜா ஹாஸ்பிட்டலில் ஒரு 2 இயர்ஸ்க்கு முன்னாடி அட்மிட் ஆயிருந்தப்போ என்னை கூப்பிட்டு ஃபோனில் பேசி, பக்கத்தில் தானே வீடு, கொஞ்சம் கஞ்சி எடுத்துகிட்டு வர சொன்னார். அப்போ கஞ்சி ரெடி பண்ணி, கொஞ்சம் சம்மந்தி சட்னி ரெடி பண்ணி கொண்டு போய் கொடுத்துட்டு பேசிட்டு வரும்போது ரொம்ப நேரம் பேசினாரு. யூ ஆர் வெரி இன்னசென்ட், பட்டாம்பூச்சி மாதிரி, யூ ஆர் சோ இன்னசென்ட். நான் ரொம்ப இன்ட்ரோடக்ஷன் பண்ண எல்லா ஹீரோயின்ஸை விட ரொம்ப பாசம் என் மேலே அவருக்கு. ஸோ ஒரு ஃபாதர்லியா எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஏன்னா என்னுடைய அப்பாவை இழந்துட்டேன், மாதா பிதா குருன்னு சொல்லி 3 பேருமே எல்லாத்தையுமே இழந்துட்டு இருக்கோம். ஒரு தாங்க முடியாத இழப்பு, சினிமா உலகத்துக்கே பெரிய ஒரு நஷ்டம். இது மாதிரி எல்லாம் ஒரு லெஜெண்ட்ஸ் இனிமே கிடைப்பாங்களான்றதெல்லாம் தெரியல. ஆனால் பெரும் பாக்கியமா நினைக்கிறேன் அவருடைய ஒரு படத்துல என்ன இன்ட்ரோடக்ஷன் பண்ணி, நான் ஒரு சாதாரண குடும்பத்துல பிறந்து சினிமான்னு என்னன்னு தெரியாத என்ன நடிக்க வச்சு இன்னைக்கு இவ்வளோ பெரிய ஆக்ட்ரஸ் ஆக்கி இவ்வளோ லாங்குவேஜ்ல நடிச்சு இன்னைக்கு பேரும் புகழும் இருக்கேன்னா அதுக்கு ஒரே ரீசன் இஸ் த ஒன்லி பர்சன். ஏன்னா அவருக்கு எனக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல. ரொம்ப பாசம் எனக்கு. சொல்வாரு, ரொம்ப நல்ல கரெக்டு சமயத்துல கல்யாணம் பண்ணிக்கிட்ட, கரெக்டு சமயத்துல குழந்தை பெற்றுக்கிட்ட, கரெக்டா நல்ல பேரோட இருக்க, ரொம்ப டிசிப்ளினா, ரொம்ப கரெக்டா இருக்கிற நீ அப்படின்னு சொல்லுவாரு. இன்னும் நிறைய படங்கள் நடிக்கலையேன்ற ஒரு வருத்தம் இருந்தாலும் அந்த ஒரு படமே போதும், அந்த அளவுக்கு எனக்கு பேரும் புகழும் கொடுத்தாரு. ஸோ ரொம்ப கஷ்டமா இருக்கு. அவருடைய ஆத்மா சாந்தி அடையணும். மனோஜ்காகவும் ப்ரே பண்றேன். மனோஜ், அதுக்கப்புறம் அவங்களுடைய மகள் ஜனனிக்கும் துணைவியாருக்கும் என்னுடைய கண்டோலன்ஸ். ரொம்ப கஷ்டமா இருக்குங்க, சொல்றதுக்கு எனக்கு வேற வார்த்தைகளே இல்லை. இளையராஜா சார் சொன்ன மாதிரி அந்த சங்கு வச்சுட்டு வர டைம்ல ஒரு மியூசிக் வரும் பாருங்க, ரொம்ப அந்த கடலோர கவிதைகள் அந்த மாதிரி. அந்த சங்கு வச்சிட்ட பிறகு அவர் எந்திரிச்சிட மாட்டாரான்ற மாதிரி இருக்கு. அவர் ஏஜ் ஆனதே எனக்கு பிடிக்கல, கண்ணீரே வரமாட்டேங்குது, அந்த அளவுக்கு ஸ்டக் ஆயிடுச்சு எனக்கு பயங்கரமா. ஏன் ஏஜ் ஆனாரு, எதுக்கு, ஏன் இவ்வளோ சீக்கிரம் ஏஜ் ஆயிட்டாரு அப்படின்ற மாதிரியே தோணுது எனக்கு. அவர் அந்த மாதிரி சிச்சுவேஷன்ல பார்த்ததில்லை. நான் ரொம்ப ஆக்டிவா அப்படிதான் பார்த்துருக்கேன். காலங்கள் போயிடுச்சு நிறையா. பட் இருந்தாலும் நம்மளை விட்டுட்டு போகல. அவருடைய ஆத்மா சாந்தி அடையணும்.